எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி டிஃபனா? அப்போ இந்த அவல் ரவை உருளைக்கிழங்கு மசாலா வச்சு செஞ்ச இந்த புதுமையான ஒரு டிஃபனை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வெளியில நல்ல கிறிஸ்பியா, உள்ள சாஃப்ட்டா, அந்த உருளைக்கிழங்கு மசாலா கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. அதுவும் சுட சுட அந்த தக்காளி சாஸோட நீங்க குடுத்து பாருங்களேன். பசங்க 1, 2 என்னங்க, கண்டிப்பா 4, 5 சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இத கிட்ஸுங்களுக்கு செஞ்சு குடுங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அதேபோல டிஃபனாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்ல இப்ப வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கங்க. அதுல வெள்ள அவல் 2 கப் எடுத்துக்கங்க. எந்த அவல் உங்ககிட்ட இருக்கோ அது எடுத்துக்கங்க. திக்கான அவல் இருந்தாலும் எடுத்துக்கங்க. மெலிசான அவல் இருந்தாலும் எடுத்துக்கங்க. இப்ப அதே கப்பால 2 கப் வந்து வெள்ள ரவை எடுத்துக்கங்க. இதுல வந்து நான் தயிரெல்லாம் எதுவுமே சேர்க்க போறதில்ல. புளிக்க வைக்க தேவையில்ல. ஊற வச்ச உடனேயுமே அரைச்சு செய்யலாம். இப்போ இத வந்து ஒரு தடவ நல்லா இந்த அவலையும் ரவையும் கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுல அவல் ரவை முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, இத ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வைங்க. நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகுற வரைக்கும் இத ஊற வச்சீங்கன்னா போதும். அதுக்கு மேல ஊற வைக்க தேவையில்ல. இதுல வந்து நீங்க தயிர் சேர்த்து ஊற வச்சாலும் ஊற வச்சுக்கங்க. உங்களுடைய விருப்பம். தயிர் சேர்த்தீங்கன்னா 1லேருந்து 1 1/2 கப் வரைக்கும் நீங்க சேர்த்துக்கங்க. இப்ப இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துரலாம். பேன் ஹீட் பண்ணிக்கங்க. இதுல எண்ணெய் வந்து சேர்த்துக்கங்க. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமா சேர்த்துற வேணாம். கம்மியாவே சேர்த்துக்கங்க. இப்ப எண்ணெய் மிதமான சூட்ல சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. சீரகம் பொரிஞ்சதும் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்த நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்ல. ஒரு 20லேருந்து 30 செகண்டுக்கு வதக்கி விடுங்க போதும். இந்த கண்ணாடி பதம்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது வரைக்கும் வதங்கிக்கிட்டா போதும். வெங்காயம் பாருங்க, இந்த அளவுக்கு வதங்குனாலே போதும். இதுக்கு மேல வதங்க தேவையில்ல. ரொம்ப வதங்கிருச்சு அப்படின்னா மசாலோட டேஸ்ட் மாறிடும். அதனால இந்த பக்குவத்துக்கு மட்டும் வதக்கிக்கங்க. இப்போ வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்க மசிச்சு இதுல சேர்த்துக்கங்க. நான் வந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு இதுல சேர்த்துக்கங்க. இப்போ மசாலா ஒண்ணு ஒண்ணா சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிக மசாலாலாம் தேவைப்படாதுங்க. வீட்ல உள்ள பொருள்களே போதும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. இதுல நான் பச்சை மிளகாய், இஞ்சி எதுவுமே சேர்க்கல. 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. நீங்க சேர்க்கறதா இருந்தா இஞ்சி சின்ன துண்டு துருவி சேர்த்துக்கங்க போதும். இதுல வந்து இப்போ பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துக்கங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சு காட்டியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். முக்கியமா பசங்களுக்கு இத செஞ்சு குடுத்து பாருங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மசாலா, உருளைக்கிழங்கு எல்லாமே 2, 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு கூட மசாலா நல்லா கலந்து வரணும். அதேபோல பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்ப பார்த்தீங்களா, நான் மசாலா எல்லாமே நல்லா உருளைக்கிழங்கு கூட கலந்து விட்டுட்டேன். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இத ஆஃப் பண்ணிட்டு இந்த மசாலாவ நல்லா ஆற வச்சுக்கங்க. சூடா இருக்கும்போது நம்மளால கையில எடுக்க முடியாது. நல்லா ஆற வச்சுக்கங்க. இதுல வந்து வேற எந்த மசாலாவும் நீங்க சேர்க்க தேவையில்ல. உங்களுக்கு விருப்பமா இருந்தா இதுல துருவுன கேரட் சேர்த்து நீங்க கலந்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ஆறிடுச்சு உருளைக்கிழங்கு. இது போல நீங்களும் நல்லா ஆற வச்சுக்கங்க. ஆறுனா தான் கையில எடுக்கிறதுக்கு நமக்கு வரும். இப்ப கையில வந்து எண்ணெய் தடவிட்டு, இத உங்களுக்கு நீங்க தோசை எந்த அளவுக்கு எந்த சைஸுக்கு ஊத்துறீங்களோ, அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உள்ள வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவ நீங்க உருண்டை பிடிச்சு ரெடியா வச்சுக்கங்க. ஏன்னா மாவு வந்து நம்ம புளிக்க வைக்கலாம் போறதில்ல. உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சதுமே டைரக்ட்டா நம்ப தோசை செஞ்சுக்கலாம். எந்த சைஸுக்கு நீங்க தோசை ஊத்துறீங்களோ, அந்த சைஸுக்கு நீங்க உருளைக்கிழங்க நீங்க தட்டி வச்சுக்கங்க. இது போல மெலிசாவோ, திக்காவோ தட்டி வச்சுக்கங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அவலும் ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கு. இத ஒரு தடவ நல்லா கலந்து விட்டுக்கங்க. தயிர் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும், ருசியாவும் இருக்கும். ஆனா, இது கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதனால தயிர் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ நல்லா கலந்தாச்சு.
இதை வந்து இப்போ அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள், உறிஞ்சி எடுத்துருச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் 2 பகுதியாக பிரித்து அரைச்சாலும் அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய ஜாரில் மொத்தமாக சேர்த்து அரைச்சாலும் அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் திக்கான பேட்டராக கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, ஒன்றும் பாதியமாக தான் இருக்கும் அவள், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை பவுலுக்கு மாற்றிக்கங்க. இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கரெக்டான பதத்தில் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இதை விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவை நல்லா கலந்துட்டேன். இந்த திக்னஸில் இருக்கணும் மாவு, ரொம்ப தண்ணியாக்கிடாதீங்க. இப்போ இதில் வந்து மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். குக்கிங் சோடா வந்து கட்டாயமாக சேர்க்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சேர்க்குற எல்லா பொருள்களுமே கட்டாயமாக சேர்க்கணும், எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதே போல் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வரும். மாவு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி திக்காக ரப்பர் மாதிரி இருந்தாலும் தோசை ஊற்றுறதுக்கும் சூப்பராக வரும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி இதில் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குற அளவு தான் சேர்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக தான் பிடிக்கணும், நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மாவை சேர்த்துட்டு மாவை திரட்டி விடாதீங்க, சின்ன ரவுண்டாக மட்டும் இருக்கட்டும். இப்போ மாவு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த மசாலாவை அப்படியே கவர் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, மாவு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா உள்ளார வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் மாவு வச்சு அப்படியே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு குழியான கடாயில் கூட நீங்கள் செய்யலாம், நான்ஸ்டிக் பேன்லையும் செய்யலாம், இண்டோலியம்லையும் செய்யலாம், அயன்லையும் செய்யலாம். எதில் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணினதுக்கப்புறம் இதை ஒரு மூடி சேர்த்துட்டு மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகி வரட்டும். கண்டிப்பாக இது வந்து லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும், ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க. உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மேலையெல்லாம் வெந்து வந்திருக்கு, அடியில் நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு, ஓரங்கள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப அழகாக வரும், ஒட்டாது, கறி பிடிக்காது, எதுவுமே செய்யாது, ரொம்ப அழகாக வரும். இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இது இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். நல்லா டார்க் கோல்டன் கலர் வந்ததும் வெளியில் எடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ திருப்பி விட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் மறுபடியும் திருப்பி விட்டு நான் வேக வச்சுக்கிறேன். ஏன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு, அதனால் மறுபடியும் நான் ஒரு 10-20 செகண்டுக்கு குக் பண்ணிக்கிறேன். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுங்க, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எதிர்பார்த்த கலர் வந்துருச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நான் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, சாஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் சாஸ் வச்சே கொடுங்க, குழந்தைங்க கண்டிப்பாக நிறைய சாப்பிடுவாங்க. பெரியவங்க கூட சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து நான் வீட்டில் செஞ்ச சாஸ் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது சாஸ் கூட. வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஃபன் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.